இருக்கக்கூடிய கிச்சன் இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ணி ஒரு மாதத்துக்கு வாரத்தில் 2 நாள்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கேல்ப்லையும் குட்டி குட்டியாக புது முடி வளர்ந்து உங்கள் முடியவும் அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 24வது நாள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9வது ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் ஹேரோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பால்னஸ் இருந்தாலும் கூட அந்த இடத்துலயே திரும்பவும் முடிய வளர வைக்கும். குட்டி குட்டியாக புது முடி வளர்றதை நீங்களே ஒரு மாதம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த சேலஞ்ச் நம்ம ஹேர் க்ரோத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேலஞ்சில் ஹேர் க்ரோத்துக்கும் இந்த ஹேர் பேக்கில் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணும், உங்களுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும், பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட நியூ ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை இன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகமாக இன்க்ரீடியன்ட் எடுக்கல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இன்க்ரீடியண்ட்டை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயத்தில் ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான நிறைய ஸ்ட்ரென்த்து இதில் இருக்குது. இது கூடவே ரெண்டாவதாக நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் சின்ன வெங்காயம். இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், பால்னஸ் இருந்தாலும் கூட. ஸோ சொட்ட தலையாக ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே மூணாவது கருவேப்பிலை. இது புது முடி வளர்ச்சியை தூண்டும், முடிக்கு கருமையை கொடுக்கும், ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இதோடு சேர்த்து நாலாவது நம்மளோட ஃப்ளாக் சீட் தான். ஃப்ளாக் சீட் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியன்ட். இது உங்களுக்கு அமேசான்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஃப்ளாக் சீடை ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சும் போது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஜெல்லியாக வந்துடும். சூடாக இருக்கும்போதே இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்க 2 ஸ்பூன் வெந்தயத்தை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அது கூட சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளாக் சீடை ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கிறோம்ல அந்த ஜெல்லையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், அது கூட நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஹேர் பேக் திக்காக மாறிட்டே இருக்கும். இது நம்ம ஜூஸியாக ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து முடியோட வேருக்கு நல்லா இறங்கும். ஸோ அதுதான் நமக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு துணியில் நீங்கள் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுல. ஹேர் பேக் ஜூஸியாக ஒரு ஜெல்லி ஃபார்மில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் பேக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் வாரத்தில் 2 நாள்னு சொல்லி கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 மாதத்தில் உங்கள் தலையில் புது புது முடி குட்டி குட்டியாக முளைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா ஆயில் வச்சுக்கணும். நம்ம இந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ரொட்டீனாகவே நம்ம நாளே ஆயில் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆயில் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் இருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் ஊற்றிட்டு நல்லா குட்டி குட்டியாக மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து புது முடி வளர்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். வித்தின் 1.5 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக வருது அப்படின்னா கூட இந்த ஹேர் பேக் உங்களுக்கு நல்லாவே உங்கள் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் தான். வெந்தயம் நீங்கள் ரெகுலராக ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது அது உங்களோட டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய சம்மர் சீசனில் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்கள் ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்பில் இருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் கேப் விட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் முடியோட ரூட் வரைக்கும் இந்த ஹேர் பேக் நல்லா இறங்கும். இப்போ நான் இதை ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நான் நம்மளோட ஜஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ரொம்ப அவசரமாக எடுத்ததுனால என் முடி இன்னும் காயவே இல்லை. நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். பட் காஞ்சதுக்கப்புறமா ஹேரில் நல்ல ஒரு ஸ்ட்ரைட் லுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 1 நாளுன்னு கூட கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சம்மர் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரமாக ஹேர் க்ரோத் பண்ணணும். ஏன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ரெகுலராக இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியாது. அது கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம். ஸோ இந்த சம்மரை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த சேலஞ்சை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில்
வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கண்டினியூவாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது யாருக்குமே அதிகமாக கோல்டு கொடுக்காது, உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுருங்க. நாளை கழிச்சு நீங்கள் ஈவினிங் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 3வது நாள் நம்ம மறுபடியும் அடுத்த ஹேர் பேக் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.